டெய்லி சாப்பிடாம ஸ்கூலுக்கு விட்டு வருவார். நான் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய வேலை செய்வாங்க, நான் கேட்க மாட்டேன், படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்ன பண்ணாங்க அப்போ? நல்லா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். கோல் இருக்காங்க, கோல் இருக்க லைஃப்பில் என்ன கோல் செட் பண்ணியிருக்கோம் நம்ம? ஹார்ட் சைல்டு ஓகே, சூப்பர் சூப்பர். இது பேச வராதெல்லாம் ஃபைட் பேக் எழுதிங்க, நோட்ஸ் எழுதி கொடுங்க, எனக்கு ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க. படிக்கவே முடியாது, இருந்தாலும் எங்கள் மிஸ்ஸெல்லாம் எனக்காக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாளாக இப்படி படித்தேன். ஏன்னா எங்கள் அப்பாட்ட போய் ரேங்க் கார்டு காமிச்சா எதுவுமே சொல்ல மாட்டார். நான் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாரு. நான் எங்கள் அப்பாக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் கண்டிப்பாக நல்ல மார்க் 10th எடுத்து காமிப்பேன். நான் எங்கள் அப்பா 490க்கு மேலே அட்லீஸ்ட் எடுத்து பார்ப்பேன். சரி, 500 ஒன்றும் தப்பு இல்லை. வரது நானும் கூட 500 கன்ஃபார்ம் எடுத்து எங்கள் அப்பாவுக்கு காமிப்பேன். எங்கள் அப்பா சந்தோஷப்படுறது என் கண்ணால் நான் பார்க்கணும். அதுக்காக தான் இவ்வளோ மோட்டிவேஷனாக படிக்கிறேன். எனக்கு நான் அண்ணா சொல்கிறது கேட்டு தான் எனக்கு இன்னும் படிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத பற்றி எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் வேலை செய்வேன். இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா எது சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து எனக்காக அது படி இது படி இந்த மார்க் எடு ஏதாவது சொல்லணும்னு எனக்கு தோணும். இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்ல மாட்டார். இந்த வாட்டி 10th வந்து எங்கள் அக்கா வந்து 492 மார்க் எடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். தங்கம் புஜ்ஜின்னு எல்லாமே எங்கள் அக்கா சொன்னாங்க. ஆனால் என்னை வந்து இந்த அக்காவோட இன்னும் அதிகமாக எடுன்னு சொல்லலை. இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஆசை இருக்கும். 500க்கு நான் எடுத்து காமிப்பேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வந்து எங்கள் அம்மா கூட நல்லா சண்டை போட்டுட்டே இருப்பேன். அம்மா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, செய்வேன். சில சமயம் செய்ய முடியாது, படிக்கிற வேலை இருக்குன்னா செய்ய மாட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும். நம்ம என்ன மாற்றிக்கலாம் நம்மள? நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை செய்யணும்னு முடிவு. வேற படிப்பில் என்ன மாற்றி என்ன எத்தனை மணிக்கு எழுதிக்கலாம், எத்தனை படிக்கலாம், என்ன கோல்? நான் இன்றைக்குமே 5 o'clock எழுந்திரிச்சிருவேன். என்ன கோல் இருக்கு? என்ன படிக்கலாம், என்ன டாக்டர் படிக்கணும். ஓகே, சூப்பர் சூப்பர். எங்கள் அம்மா அப்பா நிறையவே பேசியிருக்காங்க, முன்னாடியும் பேசியிருக்கேன்னு பேச மாட்டேன். அப்புறம் நீங்கள் சொல்லிருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி கற்றுருக்கேன். அதை பற்றி நினைப்பேன். ஓகே, ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே, நமக்கு கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்பீச்சில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக இல்லைனாலும் எங்கள் அம்மா அப்பாக்காக நல்லா படித்து 500 கன்ஃபார்ம். சூப்பர் சூப்பர் சூப்பர். முன்னாடி வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவேன். எங்கள் அப்பாவோட கண்ணை பார்த்து நான் 2 minutes கூட பேசினது இல்லை. இனி நான் எங்கள் அப்பா கூட பேசி அதுக்கப்புறம் நல்லா படிப்பேன், ஃபுல் மார்க் எடுப்பேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ப்ரோக்ராமில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். சீக்கிரமான எனக்கு சீக்கிரமா 4 மணி. சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அப்பாவை நம்ம எப்படி இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க. நம்ம எப்பயுமே கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். எப்பயுமே நான் என் மம்மி கிட்டே கஷ்டப்பட மாட்டேன். என்ன கோல்? என்னோட கோல் டாக்டர் தான். டாக்டர் தான். ஓகே, நிறைய டாக்டர். எங்கள் அப்பா வெறும் 200 ரூபாய் இல்லாதனால படிக்கல. ஆனால் என்னை வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அதனால நான் நல்லா படிக்கணும். 10th கன்ஃபார்ம் 500 மார்க் எடுப்பேன். எல்லாமே 500 தான். அதுக்கு எந்த கோலுமே இல்லை. நான் வந்து இதில் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து 10th வந்து 500 மார்க் எடுப்பேன். அம்மா அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ புரியுது. ஓகே, தேங்க்யூ. ஃபீட்பேக் எழுதிட்டீங்கன்னா கொடுங்க. எனக்கு 5 minutes நான் வெயிட் பண்ணுவேன். ஃபீட்பேக் கொடுங்க.